உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல இயக்குனர் சசியோட டைரக்ஷன்ல நூறுசாமி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சுவாசிகாவுக்கு 26 வயசுல அவங்க ஹஸ்பண்டை இழந்துடுறாங்க. ஸோ 2 பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இவங்களுக்கு உங்க காலேஜ்ல அவங்க பசங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. இதுக்கு இவங்க பசங்களே ஒத்துக்கிட்டாலுமே ஊர் மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சுவாசிகாக்கு அவங்க 2 பசங்களும் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனு. இதுல இயக்குனர் சசி சாரை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி ரொம்ப அழுகை ஆயிரும். இந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் விரசமாயிரும். ஸோ இந்த கான்செப்டை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். அந்த விதத்துல சசி சார் ரொம்ப கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா சுவாசிகாவும் சரி, விஜய் ஆண்டனி சாரும் சரி, 2 பேருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சுவாசிகா மேம்லாம் அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டு ஹாஸ்டல்ல சேர்றதுக்காக ஏத்தி விட்டுட்டு இவங்க அப்படியே எமோஷனா அப்படியே அவங்க பசங்க முன்னாடி காமிச்சிக்க முடியாது, ஆனால் நடந்து வரும்போது எமோஷனா அப்படி நடந்து வருவாங்க. அந்த சீன் ஆகட்டும், லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அந்த சாப்பிட்ற சீன் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்திலையுமே சுவாசிகா அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சாருடைய கேரக்டருமே சரி, ஒரு டிஃப்ரெண்டான அதாவது ரொம்ப ஜாலியான மனுஷன் அப்படின்ற மாதிரி, ரொம்ப அதே மாதிரி கொஞ்சம் வெகுளியானவர் அப்படின்றதையும் அதையுமே காமிக்காம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா கிரியேட் பண்ணது சூப்பர்னே சொல்லலாம். இதுல பாலாஜி சக்திவேல் சாரு, கருணாசு, அருள்தாஸ் சாரு, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுல ஃபேன் அப்படின்ற அந்த ஃபேனை ஒரு கேரக்டரா கிரியேட் பண்ண விஷயம் சூப்பர். இந்த படத்தினுடைய டயலாக்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நாடகத்தன்மையா, கமர்ஷியலா இல்லாம யதார்த்தமா, அதே சமயம் ரொம்ப பஞ்சிங்காவுமே இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மாவோட வாய்ஸ் ஓவர்ல இந்த படம் ஆரம்பிக்குது. அப்புறமேட்டு மகனுடைய வாய்ஸ் ஓவர்ல இந்த படம் போகுது. அதுக்கப்புறமேட்டு 2 பேர் வாய்ஸ் ஓவருமே காணாம். ஒரே சீனை இவங்க காமெடியாவும் சொல்லியிருக்காங்க, சீரியஸாவும் சொல்லியிருக்காங்க. நமக்கு எதை எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு. அம்மா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா பையன் வேணான்றாரு. அதுக்கப்புறமேட்டு பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கு பேசிக்கா ஒரு சூப்பராகவே சீன் வச்சிருக்காங்க. ஆனா அம்மா கல்யாணம் வேணான்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு இவங்க சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே இதுலயேதான் அப்படியே போயிட்டே தான் இருக்கு. படம் ஆரம்பிச்சு ஒரு 75 மினிட்ஸ்லயே விதவை மர்மணம் ஓகே தான், மகங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டும் கூட அப்படியே உருட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல விஜய் ஆண்டனி சார் வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஃபாஸ்டாவே தான் நகருது. இதுல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான கிளைமேக்ஸாக முடிச்சிருக்காங்க. உண்மையான நடந்த சம்பவம். ஸோ அங்கேயுமே கிளைமேக்ஸ் இப்படி இருந்தா சந்தோஷம்தான். இருந்த போதுமே இப்போ ரீசெண்டா தாய் கிழவின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒரே சீன்ல புருஷன் சரியில்லைன்னொடனே தாலியா அத்து கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த இம்பாக்ட் இதுல இருந்துச்சுன்னா அது இந்த படத்துல மிஸ்ஸிங் தான் சொல்லணும். இருந்தாலுமே இது ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு டீசெண்டான மூவி தான். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்க ரிவ்யூவை என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் எங்க வீடியோ வாட்ச் பண்ண உங்களை அனைவருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய்.